வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டில். சீக்கிரம் சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போடுங்கன்றாங்க. என்னன்னு பார்த்தா என்னன்னு பாருங்க. இதுதான் இன்னைக்கு ஒயிட் ரைஸ். ஆனால் நான்வெஜ்ஜுக்கு எப்போதுமே ரைஸை குழச்சிடாதீங்க. எப்போதுமே உதிராக இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எனக்கு குழஞ்சிட்டா எனக்கே பிடிக்காது. இன்றைக்கி சிறுகீரை பொரிச்சேன். இது சம்மர்னால கீரை டெய்லி பண்ணுங்கள். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இது க்ரீன் ஃபிஷ். ரொம்பவே க்ரீனாக இருக்கும் கலக்கி வைக்கும்போது. அப்புறம் பொரிச்சோடனே கொஞ்சம் க்ரீன் கலர் வரும். ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியானது. இது வீடியோ நம்ம இதில் இருக்குது, யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது நார்மலாக எப்போதும் பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை. இன்றைக்கி நான் லேக் மீன் தாங்க வாங்கினேன். ஆம்ப்லேட். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போ ஏன் அவங்க சாப்பாடு கேட்டாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. உண்மையாக இருக்குல்ல. என்னடா இவ்வளோ குழம்பு வச்சுருக்கேன்னு நினச்சிடாதீங்க. காக்கா தண்ணியில் கல் போட்ட கதை தான். இன்றைக்கி மண்டையை போட்ட உடனே குழம்பு அப்படியே மேலே வந்துச்சு பாருங்கள். ரசம் நம்ம நான்வெஜ்ஜு கூட தயிர் எடுத்துக்கவே கூடாது. அன்னைக்கு நீங்கள் அவசியம் ரசம் வைக்கிறது இல்லைன்னா நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, நான் சீக்கிரம் போய் சாப்பாடு போடணும். ஏன்னா எல்லாரும் அவங்க அப்படியே டென்ஷனாக இருக்கிறாங்க. சீக்கிரம் வான்ட்டு நான் போய் சாப்பாடு பரிமாறிட்டு வரேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.